ராஜாக்களை வாசிக்கிறோம். பெத்தேல்லேருந்து ஒரு தீர்க்கதரிசி வரார். எரேபெயாமுடைய பாவம் மேலே போகுது, பலிபீடமே பலிபீடமேன்ற பலிபீடம் வெடித்து சிதறுகிறது. ராஜா அடிக்க போகிறார், கையை ஓங்குறார், கை அப்படியே நின்றுடுது. ஐயோ தீர்க்கதரிசி எனக்காக ஜெபம் என்றார். பொண்ணத்தரேன், வெள்ளியத்தரேன், மண்ணத்தரேன்றான். எதுவும் வேணாம், நான் வந்த வழியே போகிறேன், சாப்பிட்டாது போங்க. ராஜா வீட்டில் எங்கேயும் சாப்பிடாத, நேராக திரும்பி போன்ற. பெத்திலேருந்து வர்ற தீர்க்கதரிசி திரும்பி கழுதை மேலே உட்கார்ந்து வந்து கொண்டிருக்கிறார். வழியில் ஒரு கிழவனான தீர்க்கதரிசி வரார், சீனியர். நானும் உமை போல் தீர்க்கதரிசி தான், கர்த்தர் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட சொன்னார்ன்ட்டு கூட்டு போய் சாப்பாடெல்லாம் போட்டு, அப்போ கர்த்தருடைய ஆவி என்னோட அந்த வயசான தீர்க்கதரிசி மேலே இறங்குறார். அப்போ அவனே தீர்க்கதரிசி சொல்கிறான், வயசான கிழவனே, நீ கர்த்தருடைய வார்த்தையை மறுதளித்து என் வீட்டில் வந்து போஜனம் பண்ணி பண்ணால் போகிற வழியில் நீ அடித்து சிங்கம் அடிச்சு நீ சாவ போகிறேன்னு. அதுவும் அவன் காதில் உண்ட மயக்கம், போஜன பிரியம். நேராக கழுதையில் சேனம் புட்டி உட்காந்து போகிற வழியில் சிங்கம் அடிச்சது. கழுதை உயிரோடுக்கு தீர்க்கதரிசி செத்து போயிட்டார். கர்த்தர் தாம் சொன்னபடியே செய்து முடித்தாருன்றார் வயசான தீர்க்கதரிசி.